சுமதி. என்னடி அப்படி பாக்குற? உனக்கு தான் ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன 2 இட்லி சாப்பிட்டுட்டு வந்துட்ட? ஏன் வயித்து வலிக்குதா? அபார்ஷன் ஆகுற மாதிரி ஏதாவது தோணுதா? ஏண்டி லூசு, என்ன பேசுறோன்னு உனக்கே தெரியாதா? இதுல என்னடி இருக்கு? கன்சீவ் ஆனா எத்தனையோ பேருக்கு தடிக்கு விழுந்தா அல்லது ஹீட்ல கூட வயித்து வலி வந்து அபார்ஷன் ஆகும். அது மாதிரி ஏதாவது உனக்கு ஆயிட போதேன்னு கேட்டேன். ஏண்டி உனக்கு நல்லதே தோணாதா? எப்பவும் கெட்டதுதான் தோணுமா? அப்படி இல்லடி, கடவுள் நல்லவங்களுக்கு நல்லதும் கெட்டவங்களுக்கு கெட்டதும் தான் செய்வாராம். அதான் உனக்கு ஏதாவது ஆயிட போதேன்னு சொன்ன. அப்போ என்ன கெட்டவன்னு சொல்றியா? புரிஞ்சா சரி. சரி, இந்த ஜூஸ் சாப்பிடு. வேண்டாம், நீ சாப்பிடு. ஓ, மாமாவுக்கு பேதி மாத்திரை கலந்து கொடுத்த மாதிரி நமக்கு எந்த மாத்திரையாவது கலந்து கொடுத்துற போறான்னு பயப்படுறியா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோயே. ஏய், நல்லா கேட்டுக்கடி. கெட்டாலும் மேன் மக்கள் டி. பேதி மாத்திரை போட்ட என்ன ஆகும்? வயிறு சுத்தமாகும். அந்த லெவலுக்கு தான் போவேனே தவிர உயிர் எடுக்கிற லெவலுக்கெல்லாம் நான் டீப்பா போக மாட்டேன்டி. நானும் ஒரு பெண்ணுடி. நீ என்ன பேசினாலும் எனக்கு வேண்டாண்டி, போடி. ஏய், இன்னும் சந்தேகமா? இத பாரு. போதுமா? இப்போ அது நம்புறியா? எச்சி பண்ணலடி, தூக்கி தான் குடிச்சிருக்க. சாப்பிடு. அத்தை பாவம், நீ சாப்பிடலன்னா மனசு கஷ்டப்படுவாங்க. நீதான் செல்ல மருமகளாச்சே. ஏண்டி, இப்ப நீ என்கிட்ட வம்பு வழக்கதான் மாடி ஏறி வந்தியா? யாரு, நானா? நீதான் நான் போட்டோ எடுத்துட்டு வந்தப்ப ஏதோ தப்பான போட்டோ கொண்டு வந்த மாதிரி பில்டப்லாம் பண்ணி மாட்டி விட பார்த்த. ஆனா அந்த போட்டோல எனக்கு ஒரு பிளாட்டே கிடைக்க போகுதுடி. சொத்துடி, சொத்து கிடைக்க போகுது. சரி போ, அறுக்காத. ஏய், என்னோட முதல் அடியை எடுத்து வச்சிருக்கேன்டி. மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டேன் பாத்தியா? அது நல்ல விஷயம் தானடி. நான் ஏன் அதை பார்த்து பொறாமப்பட போறேன்? ரொம்ப நடிக்காதடி. உனக்கு கழுத்து வரைக்கும் பொறாம வந்து உன் தொண்டையை பிடிக்குதுல்ல, அது எனக்கு தெரியும்டி. போதுண்டி கிறுக்குச்சி, கிளம்புடி. கடைசியா ஒன்னு சொல்லிட்டு போறேன். இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் டெலிவரி எனக்கு தான் ஆகும். அப்படியா? ஒன்னு நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்குடி. டாக்டரே எனக்கு ஜனவரி 3 உனக்கு ஜனவரி 5ன்னு டெலிவரி டேட் சொல்லிட்டாங்க. அது கூட ஞாபகம் இல்லாம சவால் விடுற? டாக்டர் கிடைக்கிறாங்கடி. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும். எப்படி பிறக்குதுன்னு மட்டும் பாருடி. இதை எழுதி வச்சுக்கோ. சவால்டி, 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 சவால்டி. இவளை பாத்தீங்களா? இவ சின்ன வயசுல இருந்தே இப்படிதாங்க. பாராசூட்னு நினைச்சு ஸ்கூல் பேக்க மாட்டிக்கிட்டு ஒரு அவசரக்காரன் குதிச்சதா ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவசரக்காரிங்க இவ. ஆத்திரம் வந்துட்டா அடி முட்டாளா மாறி என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசுவாங்க. சின்ன வயசுல இருந்தே இவ இப்படிதாங்க. இப்ப என்ன பேசிட்டு போறான்னு உங்களுக்கே புரியுதா? அதுதாங்க இந்து. சார், பைக் கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. மாமா போன் பண்றாங்க. ஹலோ, அவனை பிடிச்சிட்டீங்களாமா? என்ன சொல்றான்? உண்மையை ஒத்துக்கிட்டானே? மாமா, இப்பதானே போயிட்டே இருக்கோம், அதுக்குள்ள கேக்குறீங்க? சரி, எதுகிட்ட போயிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நானும் வரேன். நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேனே மாமா. கமல் சார் தான் கூட இருக்காரே. நீங்க கிளம்பி போன பிறகு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேம்மா. இது கொஞ்சம் ரிஸ்க் ஜாப். கமல் சாருக்கு வேணா உடம்பு பலம் இருக்கலாம், ஆனா நேக்கு போக்கோட பிரெயினை யூஸ் பண்ணி இதெல்லாம் விசாரிக்கணுமா. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? உடம்பு வலிமை மட்டும் பத்தாதுமா, கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணணும். அது அவருக்கு சரி வருமா? அதான் நான் வரேன்னு சொல்றேன். ஜானகி, என்னமா சொல்றாரு திருவாசன் சாரு? உங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்காரு சார். அதாம்மா, நான் உங்க கூட இருந்தா ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. இந்த திருடன் கொலைகாரங்கிட்ட உண்மையை வாங்கறது ஒரு கலைமா, அது ஒரு டெக்னிக்கு. சரி மாமா, நாங்க இன்னும் அவனை போய் பார்க்கவே இல்லை. பார்த்ததும் உங்க உதவி தேவைப்பட்ட நாங்க உடனே போன் பண்றோம் மாமா. சரிம்மா, சந்தர்ப்ப சூழ்நிலை நல்லா இருக்கு. கவனமா செயல்பட்டு எப்படியாவது நம்ம கல்யாணத்தை வெளியில கொண்டு வரணுமா.
அந்த தவிப்பு தான் எனக்கு. அதான் அவசரப்பட்டு ஃபோன் பண்ணிட்டேன். சரிம்மா, நான் வச்சிடுறேம்மா. சரி மாமா. என்னம்மா விஷயம்? ஒண்ணு இல்ல சார், சுரேஷை பிடிச்சு விசாரிக்க அவரையும் அழிச்சிட்டு வரலையேன்னு ஆதங்கப்படுறாரு. ஏற்கனவே அவர் எல்லா முயற்சியிலையும் என் கூடவே இருந்தாரு. முக்கியமா இப்ப ஜானகி நம்மள விட்டுட்டு போறாளேங்கிற வருத்தம். அடடா, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவரை கூட்டு வந்திருக்கலாமேம்மா. இல்ல சார், உங்களை போலீஸா நடிக்க வைக்கிறேன். திடீர்னு மாமா உங்களை காமிச்சு இவர் மெடிக்கல் ஷாப் ஓனர், எத்தனை தடவை என் புள்ளைக்கு கடன் கொடுத்திருக்கார் தெரியுமான்னு ஏதாவது புள்ள பாசத்துல உளறிட்டாருன்னா சொதப்பிடுமே சார். அதுவும் சரிதாம்மா. சரி போலாம் சார். வாமா.